இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வரி தொடர்பில் அதிகாரப்பூர்வ பேச்சு நடத்த அமெரிக்கா இணக்கம். மலேசியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் 24 விழுக்காட்டு வரி தொடர்பில் மலேசியாவுடன் அதிகாரப்பூர்வ பேச்சுக்களை தொடங்க அமெரிக்கா இணக்கம் தெரிவித்துள்ளது. மற்ற நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஏற்ற தாழ்வுகள், வரி குறைப்பு, வரி அல்லாத தடைகள் மற்றும் 3 குறிப்பிட்ட விவகாரங்களில் பேச்சுகள் கவனம் செலுத்தப்படும் என முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு ஜஃப்ருல் அசீஸ் தெரிவித்தார். அமெரிக்கா உடனான பேச்சு நடத்தும் குழுவுக்கு தலைவராக அமைச்சின் துணை தலைமை செயலாளர் மஸ்துரா அகமது முஸ்தபா நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவுக்கான வர்த்தக பேராளர் அலுவலகத்தின் துணை பிரதிநிதியும் இக்குழுவில் இடம்பெற்றிருப்பார் என தெங்கு ஜஃப்ருல் கூறினார். வரி தொடர்பில் பேச்சு நடத்தும் மலேசிய குழுவிற்கு தலைமை ஏற்று ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தெங்கு ஜஃப்ருல் அமெரிக்காவில் இருந்தார். பெட்ரோனஸ் இரட்டை கோபுரத்திற்கு வருகை புரிந்த மாலத்தீவு அதிபர். மலேசியாவிற்கு 4 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொய்சு நேற்று கோலாலம்பூர் பெட்ரோனஸ் இரட்டை கோபுரத்திற்கு வருகை புரிந்தார். காலை மணி 9:30 அளவில் வருகை புரிந்த மொய்சு மற்றும் அவரது குழுவினரை சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிப்லி அகமது மற்றும் மலேசிய பெட்ரோலிய நிர்வாகத்தின் முதன்மை மூத்த உதவி தலைவர் டத்தோ பாச்சோ பிலோங் வரவேற்றார். முதல் மற்றும் 2ஆம் கோபுரத்தை இணைக்கும் பாலமான ஸ்கை பிரிட்ஜ் KLC செய்யும் 2 கோபுரங்களில் உள்ள கண்காணிப்பு தளத்தையும் பார்வையிட்ட மொய்சு அங்கு 1 மணி நேரத்திற்கும் மேலாக நேரத்தை செலவிட்டார். உலகின் மிக உயரமான இரட்டை கோபுரத்தின் கட்டிடக்கலையின் வரலாறு குறித்து அதன் சுற்றுலா நிர்வகிப்பு சேவை நிர்வாகி சாஃபுல் பஹாரி தின் மொய்சுவுக்கு விளக்கினர். 2 நாடுகளுக்கும் இடையிலான அரசு தந்திர உறவுகளை வலுப்படுத்துவதற்கு பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் 2 பரிமாற்ற குறிப்புகளையும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் மொய்சு ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர். 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாலத்தீவின் அதிபராக மொய்சு தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதமரின் அழைப்பை ஏற்று மலேசியாவிற்கு முதல் முறையாக பயணம் மேற்கொண்ட அவர் ஞாயிற்றுக்கிழமை வந்தடைந்தார். ஜொஹூரில் 90 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான 70 கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல். கடந்த வாரம் ஜொஹூர் மாநிலத்தின் 4 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 90 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான 70 கிலோகிராம் எடை கொண்ட பல்வேறு போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதோடு சிங்கப்பூர் பிரஜை ஒருவரை உட்பட 5 ஜொஹூர் போலீஸ் கைது செய்துள்ளனர். ஏப்ரல் 20ஆம் தேதி தொடங்கி 5 நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு சோதனைகளில் 22 முதல் 47 வயதுக்கு உட்பட்ட அச்சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் கூறினார். ஏப்ரல் 20ஆம் தேதி நடத்தப்பட்ட முதல் சோதனையில் தமது தரப்பு 22 உள்நாட்டு ஆடவரை கைது செய்ததாக நேற்று ஜொஹூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். ஜொஹூர் பாரவில் கடந்த மார்ச் முதல் அச்சந்தேக நபர் வாடகைக்கு இருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து 15,70,000 ரிங்கிட் மதிப்பிலான 9.35 கிலோகிராம் எக்ஸ்டசி வகை போதைப் பொருளும் 62 கிராம் கெத்தமைன் வகை போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. சோதனை மற்றும் தொடர் நடவடிக்கைகளுக்கு பிறகு 2வது சோதனை நடத்தப்பட்டது. அடுக்குமாடி குடியிருப்பில் சந்தேகத்திற்குரிய B1 நபர் ஒரு அறையில் வாடகைக்கு இருந்தது கண்டறியப்பட்டது. அதில் சோதனை நடத்தப்பட்டதில் 9,132 கிராம் எக்ஸ்டசி மற்றும் 56 கிராம் கெத்தமைன் நீரும் கண்டெடுக்கப்பட்டது என்றார் அவர். தேசிய கொடியில் நிகழ்ந்த தவறுக்காக அமைச்சின் முக்கிய அதிகாரிகள் பதவி விலக வேண்டுமா? மஸ்லியின் கோரிக்கையை நிராகரித்த பட்லினா. SPM தேர்வு முடிவுகளின் பகுப்பாய்வு அறிக்கையில் தேசிய கொடி தவறாக இடம்பெற்று சர்ச்சைக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சின் மூத்த அதிகாரிகள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சர் பட்லினா சிடேக் நிராகரித்துள்ளார். நடந்த தவறு குறித்து உள் விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை முழுமை பெற முதலில் நாம் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றார் அவர். நடந்த தவறு சாதாரணமானது அல்ல. அதற்கு முழு பொறுப்பேற்று கல்வி அமைச்சின் தலைமை செயலாளர், மலேசிய தேர்வு வாரியத்தின் தலைவர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பதவி விலக வேண்டும் என முன்னாள் கல்வி அமைச்சர் மஸ்லி மாலிக் முன்னதாக கோரிக்கை விடுத்திருந்தார். அது குறித்தே பட்லினா கருத்துரைத்தார். ஜாலோர் கெமிலாங் சாதாரண விஷயம் அல்ல.
எனவே தவறுக்கு பொறுப்பானவர்களை கண்டறிய முழு விசாரணை முக்கியம் என்பதை தாம் ஏற்கனவே வலியுறுத்தியிருப்பதால் அனைவருக்கும் சமமான சற்று பொறுமை காக்குமாறு பட்டினா கேட்டுக்கொண்டார். மேம்பாட்டு திட்டங்கள் மக்களின் தேவைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அன்வார் வலியுறுத்து. முக்கிய நகரங்களில் மேம்பாட்டு திட்டங்கள் பொதுமக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசாங்கத்தின் கொள்கையை பிரதிபலிக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சி என்பது சின்னமான கோபுரங்கள் அல்லது ஆடம்பர திட்டங்களை பற்றியது அல்ல. இது மக்களின், குறிப்பாக பின்தங்கியவர்களை எவ்வளவு உயர்த்துகிறது என்பதை பற்றியது என அவர் கூறினார். வாங்கக்கூடிய வீடுகள் உட்பட அனைத்து மேம்பாட்டு முயற்சிகள் குறித்து மாதாந்திர நிலவரங்கள் மற்றும் ஆகக்கடைசி விவரங்களை வீடமைப்பு மற்றும் ஊராட்சி அமைச்சு வழங்க வேண்டும் என நேற்று முக்கியம் காத்துவில் ரூமா பெலியா மடானி திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட போது அன்வார் தெரிவித்தார். நகர மேயர்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளிடையே செயல்திறன் மற்றும் நேர்மையின் அவசியத்தை, குறிப்பாக திட்ட ஒப்புதல்களையும் அவர் எடுத்துரைத்தார். அவ்வப்போது மேயர்களும் ஊராட்சி மன்றங்களும் ஒப்புதல் செயல்முறையையும் விளக்க வேண்டும் என்று அவர் கூறினார். 5 ஏக்களுக்கு மேல் பெற்ற பூர்வகுடி மாணவர்களுக்கு முழு கல்வி உபகார சம்பளம். SPM தேர்வில் 5 ஏக்களுக்கு மேல் பெற்ற பூர்வகுடி மாணவர்களுக்கு முழு கல்வி உபகார சம்பளம் வழங்க மாராவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியை பாராட்டும் விதமாக சம்பந்தப்பட்ட அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். பகிரப்பட்ட ஒரு காணொலி மூலம் மொத்தம் 1932 பூர்வகுடி மாணவர்கள் SPM தேர்வை எழுதியதாகவும் அதில் 87 மாணவர்கள் 5 ஏக்களுக்கு மேல் பெற்றதாக தமது முகநூல் பதிவில் பகிரப்பட்ட ஒரு காணொலி மூலம் சாஹித் ஹமிதி கூறினார். மாரா உயர்கல்வி கழகங்களில் தங்களின் மேற்படிப்பை தொடர இந்த உபகார சம்பளம் பேருதவியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். ஊழல் எதிர்ப்பு அமைப்புகளின் உறுதிப்பாட்டை புதுப்பிக்கும் முயற்சியில் SPRM ஒருங்கிணைந்த முறையில் ஊழலை எதிர்த்து போராடுவதில் 2012 ஜகார்த்தா அறிக்கையின் 16 கொள்கைகளுக்கு இணங்க தென்கிழக்கு ஆசியாவில் சட்ட அமலாக்கம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு அமைப்புகளின் உறுதிப்பாட்டை புதுப்பிப்பதற்கான முயற்சிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM மேற்கொண்டு வருகிறது. ஆசியான் நிறுவனங்களின் தலைவர்களை ஒன்றிணைத்து ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதும் ஊழல் எதிர்ப்பு உத்திகளை நெறிப்படுத்துவதும் அம்முயற்சிகளில் அடங்கும் என்று SPRM தலைமை ஆணையர் தான்சி அசாம்பாக்கி தெரிவித்தார். இந்த ஜகார்த்தா அறிக்கை முன்பு ஜகார்த்தாவில் வெளியிடப்பட்டது. இதில் 16 கொள்கைகள் முடிவு செய்யப்பட்டன. இப்போது ஜகார்த்தா அறிக்கையை புதுப்பிக்க விரும்புகிறோம். இதன் மூலம் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள அனைத்து சட்ட அமலாக்கம், ஊழல் எதிர்ப்பு சட்ட அமலாக்க நிறுவனங்களை புரிந்து கொள்ள முடியும். இந்த கொள்கைகளை நாம் தொடரலாம். மேலும் ஒரு சிறந்த வழியை கண்டறியலாம். ஊழலை ஒன்றாக எதிர்த்து போராடும் எங்கள் நோக்கத்திற்காக ஒரு சிறந்த முறை என்று அவர் கூறினார். இஸ்மாயில் சப்ரியை SPRM ஓரிரு வாரங்களில் அழைக்கும். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூபின் சொத்து தொடர்பான வழக்கு விசாரணையை நிறைவு செய்வதற்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM அவரை அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள் அழைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவரிடம் இருந்து கூடுதல் ஆவணங்களை தமது தரப்பு கோரி உள்ளதாகவும் அது தற்போது 15 முதல் 20 விழுக்காட்டை மட்டும் எட்டி உள்ளதாகவும் SPRM தலைமை ஆணையர் தான்சி அசாம்பாக்கி தெரிவித்தார். நான் குறிப்பிட்டது போன்று இந்த முறை அவரது சொத்து அறிவிப்புகள் தொடர்புடையது. எனவே இந்த சொத்தின் விவரங்கள் உட்படுத்திய விசாரணையை பற்றி பேசும்போது உண்மையின் சிறிது நேரம் எடுக்கும். அது அவருடைய பொறுப்பு. சொத்தை கண்டுபிடிப்பதற்கு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிப்பை வெளியிட்ட நிறுவனமாக எங்களை திருப்திப்படுத்த அவர் காரணத்தையும் விளக்கினார் என்றார் அவர். நேற்று புத்ரஜயாவில் 2025ஆம் ஆண்டு தென்கிழக்கு ஆசிய ஊழல் எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட போது செய்தியாளர்களிடம் அசாம்பாக்கி அவ்வாறு கூறினார். SST வழிகாட்டுதல் இன்னும் ஆய்வு நிலையிலேயே உள்ளது. SST எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரியின் நோக்கத்தை விரிவுபடுத்தும் வழிகாட்டுதல்களின் விவரங்கள் இன்னும் ஆய்வு நிலையிலேயே உள்ளதாக நிதி துணை அமைச்சர் லிம் ஹூ யிங் தெரிவித்தார். அந்த விரிவாக்கம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் அது தொடர்பான விவரங்களை பெறுவதற்காக சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களுடன்
ஒரு கலந்தாலோசிப்பை நடத்த நிதி அமைச்சு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எஸ்எஸ்டியின் நோக்கம் குறித்த வழிகாட்டுதல்கள் தொடர்பிலான விவரங்களை நிதி அமைச்சு இன்னும் ஆராய்ந்து வருகிறது. மேலும் பங்குதாரர்களுடன் கலந்தாலோசிக்கும் செயல்முறையிலும் நாங்கள் இருக்கிறோம். எனவே இது குறித்து மேல் விவரங்கள் இருந்தால் நிதி அமைச்சு ஒரு அறிவிப்பை வெளியிடும் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற 2025 ஆண்டு தேசிய அளவிலான இன்வாய்ஸ் கண்காட்சியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். பாலியல் கல்வி பாடத்திட்டத்தில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். இளைஞர்களிடையே உள்ள சமூக பிரச்சனைகளை கட்டுப்படுத்த மலேசியாவில் பாலியல் கல்வி பாடத்திட்டத்தில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஏனெனில் பெரும்பாலான 11 வயதினர் 14 வயதிற்கு முன்பே பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தரவு காட்டுகிறது. ஆனால் பள்ளிகளில் பாலியல் கல்வி 15 வயது மாணவர்களுக்கு மட்டுமே கற்றுத்தரப்படுவதை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ சுட்டிக்காட்டினார். இது நிரப்பப்பட வேண்டிய ஒரு இடைவெளியாகும். கல்வி அமைச்சும் சுகாதார அமைச்சும் இந்த விஷயத்தை நன்கு அறிந்துள்ளன. சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தற்போது உள்ள பாடத்திட்டத்தில் மேம்பாடுகளை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். நேற்று விஸ்மா KPS-இல் சமூக பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து பல்வேறு மதங்களை சேர்ந்த இளைஞர் தலைவர்களுடன் நடைபெற்ற வட்டமேசை கலந்துரையாடலுக்கு தலைமையேற்ற பின்னர் அண்ணா இவ்வாறு கூறினார்.